சென்னை பள்ளிக்கரணையில் இருக்க ரேடியல் ரோடு கிட்ட இருக்க குப்பை கிடங்குல எப்பயும் போல துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சவுத் அண்ட் சென்ட்ரல் ரீஜியன் ஆஃப் சென்னையிலிருந்து கலெக்ட் பண்ற எல்லா குப்பையும் இங்க தான் வந்து சேரும். அதே மாதிரி 2019 ஜனவரி 21 எல்லா பகுதியில இருந்தும் இங்க லாரியா குப்பைகள் வந்து சேருது. அப்படி எல்லா லாரியும் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த குப்பையில இருக்க பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் தனியா எடுக்கிறதுக்காக சுவாசத்தை கொல்ற அந்த வாடையில தினமும் வேலை பார்க்கிற சில துப்புரவு பணியாளர்கள் உள்ள இறங்குறாங்க. வரிசையா பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு இருந்த துப்புரவு பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துல திடீர்னு கால் தடுக்கி ஸ்லிப் ஆறாரு. தென் அங்க இருந்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சவரு சடனா அவரோட கால்ல ரத்தம் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு வலியோ ஆர் இரிட்டேஷனோ அவரோட கால்ல ஃபீல் பண்ணல. அப்படி என்னதான் பட்டுச்சுன்னு திரும்பி பார்த்தப்ப அங்க ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை கிடந்திருக்கு. அதுதான் அவரை தடுக்கி விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மூட்டை கிழிஞ்சி அங்கங்க மண்ணும் குப்பையுமா மூட்டை மேல ஒட்டி இருக்கு. அந்த இடம் முழுக்க ஈக்கள் நிறைஞ்சிருந்துச்சு. அதுல ஏதாவது நான்வெஜ் வேஸ்ட் இருக்கும்னு நினைச்சு அங்க அந்த துப்புரவு பணியாளர் மூக்க பொத்திக்கிட்டு அந்த மூட்டையை தூக்கி ஓரமா போடுறாரு. அப்படி தூக்கி போடுறப்ப அந்த மூட்டை கிழிஞ்சி உள்ள இருந்து ஒரு நான்வெஜ் பார்ட் வெளியே வந்து விழுது. அதை பார்த்தவரு பயந்து போய் கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அந்த மூட்டையில இருந்தது வெறும் சிக்கனோ ஆர் மட்டனோ கிடையாது. இட்ஸ் அ டிபிக்கல் ஹியூமன் பாடி பார்ட்ஸ். எஸ், முட்டிக்கு கீழே இருக்க 2 கால் பகுதியும் ஷோல்டர்ல இருந்து இருந்த வலது கையும் ரத்தம் சொட்ட மூட்டையிலிருந்து வெளியே வந்து விழுது. அதை பார்த்து மிரண்டு போன துப்புரவு பணியாளர் போடுற சத்தத்தை கேட்டு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த மற்றவங்களும் அலறிக்கிட்டு தெரிச்சு ஓடி வராங்க. அப்படி வந்தவங்க என்ன ஆச்சுன்னு விசாரிக்க அங்க கிடந்திருந்த கை கால்களை பார்த்து அவங்களும் ஷாக் ஆறாங்க. தென் இதை பத்தி அந்த துப்புரவு பணியாளர்கள் அங்க இருந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிட்ட ஓடி போய் சொல்றாங்க. இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாதுன்னு உடனடியா பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அங்க பார்த்த விஷயத்த சொல்றாங்க. தாமதிக்காம உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் குப்பையில கிடந்திருந்த அந்த கை கால்களை பாக்குறாங்க. ஆனா அங்க அந்த பாடி பார்ட்ஸை தவிர அதோட தலையும் இல்ல உடம்பும் இல்ல. வெறும் முட்டிக்கு கீழே இருக்க 2 கால்களும் வலது கைகள் மட்டும்தான் அங்க கிடந்திருக்கு. அது யாரோடது, எந்த பகுதியில இருந்து இங்க வந்துச்சு? ஆல்சோ இது சென்னையில நடந்த சம்பவம் தானா ஆர் வேற எங்கேயாவது நடந்து போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்களான்னு போலீஸுக்கு பல கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. இதுக்கிடையில போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அந்த கால்களையும் கைகளையும் பார்க்கும்போது 100% ஒரு பொண்ணோடதா தான் இருக்கும்னு முடிவு பண்றாங்க. எஸ், அந்த வெட்டப்பட்ட கால்கள்ல மெட்டியும் கைகள்ல வளையலும் இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பொதுவா கை கால்களை பார்க்கும் போதே அது ஒரு ஆணோடதா இல்ல பொண்ணோடதா அப்படிங்கிறது நம்மால ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும். பட் போலீஸ் கேஸ்னு வரப்ப எல்லாத்துக்குமே சாலிட் எவிடன்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம் இல்லையா? சோ அந்த பாடி பார்ட்ஸ்ல இருந்த ஜுவல்லரியை நோட் பண்ண போலீஸ் அது ஒரு பொண்ணோட பாடி பார்ட்ஸா தான் இருக்கும்னும் அண்ட் அவங்க ஒரு மேரிட் உமனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ஸ்கின் டிஷ்யூஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க ஏஜ் 30 to 35 குள்ள இருக்கும்னு போலீஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஒருவேளை இந்த பொண்ணை இப்படி கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி கேசஸ்ல ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகி அவங்கள இப்படி அடையாளம் தெரியாத மாதிரி பாடி பார்ட்ஸை தனித்தனியா போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள ரேப் பண்ணி தான் அந்த கில்லர் போட்டிருப்பான்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. ஸோ மோட்டிவ் ஆஃப் த மர்டர் ராபரியா ஆர் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமான்னு போலீஸ் எல்லா பக்கமும் அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த பொண்ணை பத்தின இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து 1 வீக் போகுது. பட் நோ க்ளூஸ். சரியா ஒரு வாரம் கழிச்சு தூத்துக்குடியில இருக்க ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சென்னையில இருக்க பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கால்ல பேசின போலீஸ் உங்களுக்கு கிடைச்ச கை கால்களை வச்சு தேடுற அந்த பொண்ணு தூத்துக்குடியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கன்னியாகுமரியில இருக்க ஒரு போலீஸ் இருந்தும் விக்டிம் டீடைல்ஸோட சம்பந்தப்பட்டு ஒரு போன் கால் வருது. சென்னையில கிடைச்ச பாடி பார்ட்ஸை பார்த்து தேடுற சென்னை போலீஸுக்கே எந்த க்ளூஸும் சரியா கிடைக்காதப்ப எப்படி தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரின்னு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போலீஸுக்கு விக்டிம்ஸ் பத்தின விஷயம் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இறந்து போனவங்களோட சில பாடி பார்ட்ஸ் மட்டும் தான் இப்ப போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. தலை உடம்புன்னு இன்னும் துண்டு துண்டா வெட்டப்பட்ட மற்ற பாடி பார்ட்ஸ் எங்க எந்த ஊர்ல இருக்குன்ற ஒரு பெரிய சவால் போலீஸுக்கு காத்திருந்துச்சு. இப்ப இந்த கேஸ் மூவ் ஆகணும்னா அதுக்கு
அதுக்கு தலை கிடைச்சே ஆகணும். போலீஸ் தலையை கண்டுபிடிச்சாதான் மோட்டிவ் ஆஃப் த மர்டர் அண்ட் கில்லர் யாருன்னு அடுத்த கட்ட விசாரணைக்கு போலீஸ் கொண்டு போக முடியும். இவ்வளவு வக்கரத்தோட இந்த கொலையை பண்ணது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி கிடைச்சும் அவன் ஒரே வருஷத்துல ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண ஒருத்தனுக்கு எப்படி கோர்ட்ல ஜாமீன் கிடைச்சது? இப்படி இன்னும் இந்த கேஸ்ல முடிவில்லாத பல சந்தேகங்கள், பதில்கள் தெரியாத பல கேள்விகள் இருக்கு. பிகாஸ் இந்த கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்காமையே மறைஞ்சிருக்கு. சப்போஸ் அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சா உடனே அந்த கெஸ்ஸிங் பர்சனை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு. ஆக்சுவலி இந்த கேஸ்ல வெறும் 2 உடல் துண்டுகளை வச்சு மட்டுமே போலீஸ் விக்டிம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விக்டிமோட டாட்டூஸ் மட்டும் தான். அதுதான் இந்த கேஸை முன்னோக்கி நகர காரணமா இருந்துச்சு. விக்டிமோட டாட்டூ தான் இந்த கேஸை கிராக் பண்ண முக்கியமான ஆதாரமா இருந்துச்சு. ஐ ஸ்வேர் ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு பக்காவான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஜஸ்ட் கிராப் யுவர் ஹெட்போன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த த்ரில்லிங் மூமெண்ட் இன் ரியல் டைம். ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் கிராக் த கேஸ் ஒன் பை ஒன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். பள்ளிக்கரணையில் இருக்க குப்பை கிடங்குல இருந்து வந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் குப்பையில கிடந்திருந்த பாடி பார்ட்ஸை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்னை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த பாடி பார்ட்ஸை அட்டாப்சி பண்ணணும்னா ஆஸ் பர் த ரூல்ஸ் தலை நிச்சயமா வேணும். ஸோ உடம்பும் தலையும் கிடைச்சா மட்டும்தான் இப்ப அட்டாப்சி பண்ண முடியுங்கிற ஒரு சிக்கல் போலீஸுக்கு வருது. இன்னொரு பக்கம் இப்படி துண்டு துண்டா வெட்டி கொன்ன இந்த கொலை சம்பவம் தமிழ்நாடு ஃபுல்லா பூம் ஆகுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பள்ளிக்கரணை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆல்பின் ராஜ் தலைமையில டோட்டலி 9 மெம்பர்ஸ் இருக்க ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பள்ளிக்கரணை போலீஸ் இந்த கேஸ் பத்தின சர்க்குலேஷனை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்றாங்க. பட் அப்படி எந்த கேஸுமே ரெஜிஸ்டர் ஆகல. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துல ஒருவேளை அந்த குப்பை கிடங்கு லாரி ஓட்டிட்டு வர லாரி டிரைவர்ஸுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற கோணத்திலையும் போலீஸ் இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பாடி பார்ட்ஸ் ரெக்கவர் பண்ண அன்னைக்கு அந்த குப்பை கிடங்குக்கு லாரி ஓட்டிட்டு வந்த எல்லா லாரி டிரைவர்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. இதுக்கு அடுத்ததா போலீஸ் எடுத்த மூவ் ஸ்மார்ட்டா இருந்தாலும் அதுவும் ஃபெயிலியர்ல தான் முடியுது. எஸ், விக்டிமோட கையை வச்சே இந்த கேஸ்ல ஒரு ஸ்டெப் மேல ஏறிடலான்னு நினைச்ச போலீஸ் அந்த கையில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அவங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ தட் விக்டிம் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா அவங்களோட ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கேயும் ஒரு சிக்கல் வருது. பிகாஸ் அந்த கை ஆல்ரெடி டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. சோ அதுல இருந்து சரியான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காம அந்த வழியும் பிளாக் ஆகுது. இப்படியே ஒரு வாரம் உருண்டோடுது. ஆனா அந்த கையில இருந்த கைரேகை வேணா போலீஸுக்கு கை கொடுக்காம போயிருக்கலாம். பட் அதுல இருந்த டாட்டூ போலீஸ் இந்த கேஸுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் கீ ஃபேக்டரா இருந்திருக்கு. எஸ், குப்பையில கிடைச்சிருந்த அந்த ரைட் ஹேண்ட்ல சிவன் பார்வதி பொறிச்சிருந்த டாட்டூவும் கால்ல ஒரு டிராகன் டாட்டூவும் இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. அந்த டாட்டூவை போட்டோ காப்பி எடுத்து ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. பேரலி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த போட்டோ போகுது. சோ தமிழ்நாடு முழுக்க இப்ப அந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படிதான் இந்த போட்டோ விக்டிமோட ஃபேமிலி கிட்ட போய் சேருது. போட்டோல இருக்க அந்த டாட்டூவை பார்த்ததுமே அது அவங்களோட பொண்ணு தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. பிகாஸ் ஒரு டாட்டூனா கூட பரவாயில்ல, எத்தனையோ பேர் போட்டிருக்கலாம்னு சொல்லலாம். பட் 2 டாட்டூஸும் ஒன்னு சேர, அதுவும் அவங்களோட பொண்ணு போட்டிருந்த அதே எக்ஸாக்ட் இடத்துல அந்த டாட்டூவை போட்டிருக்காங்க. சோ அதை பார்த்து பதறி போன அந்த பொண்ணோட ஃபேமிலி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை பத்தி விசாரிக்கிறாங்க. எதுக்காக இந்த டாட்டூ போட்டோவை இப்படி ஊர் முழுக்க ஒட்டி வச்சிருக்கீங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பதட்டத்தோட கேக்குறாங்க. அவங்க கிட்ட அந்த பொண்ணை பத்தி எல்லா டீடைல்ஸும் கேட்டு விசாரிச்ச கன்னியாகுமரி போலீஸ் அவங்கள அடையாளம் காட்டுறதுக்காக உடனே சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படிதான் கன்னியாகுமரி போலீஸ் சென்னை பள்ளிக்கரணை போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விக்டிம் பத்தின டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்றாங்க. இப்ப சென்னைக்கு வந்த அந்த ஃபேமிலியை முதல் கட்டமா பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேரடியா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போட்டோல பார்த்த டாட்டூவை வச்சு அது தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பை சான்ஸ் அது அவங்க வீட்டு பொண்ணா இருந்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் பயமும் அந்த ஃபேமிலியோட மனசுல இருந்துச்சு. ஆனா உண்மை இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அவங்க கூட வந்திருந்த விக்டிமோட சிஸ்டர் அது தன்னோட அக்கா சந்தியா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மூலமா விக்டிம் 35 வயதான சந்தியா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. ஆனா என்னதான் விக்டிமோட ஃபேமிலி அது அவங்களோட பொண்ணு சந்தியாவோட பாடி பார்ட்ஸ் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாலும் மெடிக்கலி அது சந்தியா தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சோ அதுக்கு இப்ப போலீஸ் தலையையும் உடம்பையும் கண்டுபிடிச்சே தீரணும். பிகாஸ் தலை இருந்தா மட்டும்தான் அட்டாப்சி பண்ண முடியும் அண்ட் மோட்டிவ் ஆஃப் த மர்டரும் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக விக்டிம் ஃபேமிலி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண பள்ளிக்கரணை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அல்பின் ராஜ், உங்க வீட்டு பொண்ணு இறந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது, இந்த நாள் வரைக்கும் எப்படி நீங்க ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஃபேமிலி, ஃபாரின்ல இருக்க எங்க பொண்ணு இப்படி குப்பை கிடங்களை துண்டு துண்டா கிடப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு அழுது புலம்புறாங்க. இது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா சந்தியாவோட அம்மா கிட்ட எப்ப சந்தியா ஃபாரின் போனாங்கன்னு போலீஸ் கேட்கறப்ப சரியான தேதியை கூட சொல்லாம திணறி போறாங்க. ஒரு நிமிஷம் சந்தியாவோட ஃபேமிலி மேலேயே சந்தேகப்பட்ட போலீஸ் அதை பத்தி விவரமா விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சந்தியா ஃபாரின் போனதுல இருந்து எங்க கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றாங்க. அவ ஃபாரினுக்கு போனதே எங்களுக்கு ஒரு பிலிம் மூவி டைரக்டர் சொல்லிதான் தெரியும்னு சொல்றாங்க. அந்த டைரக்டர் யாரு, அவருக்கும் ஃபாரினுக்கும் போனதா சொன்ன சந்தியாக்கும் என்ன சம்பந்தம்? இதுல இந்த டைரக்டர் மேல ஆல்ரெடி தூத்துக்குடி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது வேற யாரும் இல்ல, துண்டு துண்டா வெட்டி கொல்லப்பட்டிருக்க சந்தியா தான். எஸ் வியூவர்ஸ், இப்ப இந்த கேஸ்ல ஒரு வழியா விக்டிமை கண்டுபிடிச்சு இப்ப போலீஸ் அக்யூஸ்ட நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இருக்க ஒரே வழியும் விக்டிம் தான். சோ இவ்வளவு நாள் விக்டிம் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிற விக்டிம் பத்தின முழு விவரத்தையும் போலீஸ் அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்து விசாரிக்கிறாங்க. சந்தியா கன்னியாகுமரி மாவட்டத்துல அருமநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் பிறந்து வளர்ந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சோ அந்த ஆசையில சினிமா வாய்ப்புக்காக 14-15 வயசுல இருந்தே சின்ன சின்னதா கேரக்டர் ரோல்ல ஆக்ட் பண்ணி அதை வீடியோ எடுத்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கா அனுப்பி வைக்கிறாங்க. அது மூலமா சந்தியாவோட வீடியோ பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் கண்ணில் விழுது. இப்படி சந்தியாவோட 4-5 வீடியோவை பார்த்தவரு அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ சந்தியாவை பத்தி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பாலகிருஷ்ணன் ஒரு நாள் சந்தியாவோட வீட்டுக்கே போய் நிக்கிறாரு. அப்படி போனவரு அங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட தன்னை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு நேரா சந்தியாவோட அம்மாவை பார்த்து சந்தியாவை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கிறாரு. இப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது சந்தியாவோட ஃபேமிலிக்கு ஒரு வியடா படுது. இருந்தாலும் சந்தியாவோட ஃபேமிலி பாலகிருஷ்ணனை பத்தி நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் சந்தியாவை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. சந்தியாவும் பாலகிருஷ்ணனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. பட் பாலகிருஷ்ணனுக்கும் சந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அதுவும் சந்தியா அப்ப மேஜர் கூட இல்ல, ஜஸ்ட் 16 இயர்ஸ் ஓல்ட் மைனர் கேர்ள். இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தும் சந்தியா இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு மெயின் ரீசனும் இருக்கு. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். சோ இப்ப 2 வீட்டு சம்மதத்தோடையும் 2002ல பாலகிருஷ்ணனுக்கும் சந்தியாவுக்கும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் முடிஞ்சு 2 பேருமே தூத்துக்குடியில செட்டில் ஆறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாம 2 பேரும் ஒரு ஹாப்பி லைஃப் தான் லீட் பண்றாங்க. மேரேஜ் முடிஞ்சு அதுல இருந்து 1 to 2 இயர்ஸ்ல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் அதுல இருந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இதுக்கிடையில 2 பேருக்கும் நடுவுல சின்ன சின்ன சண்டைகளும் வர ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் சந்தியாவோட சினிமா மோகம் தான். சந்தியா படத்துல நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாலகிருஷ்ணனுக்கு சந்தியா சினிமாவில் நடிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சோ பாலகிருஷ்ணன் இதெல்லாம் நமக்கு வேணாம்னு சந்தியாவோட விருப்பத்துக்கு எதிராக பேச நான் நடிச்சே தீர்வேன்னு சந்தியாவும் உறுதிப்பட பேசுறாங்க. இதை வச்சு 2 பேருக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை வருது. இதுக்கிடையில சந்தியா கோச்சிக்கிட்டு பல தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு
போயிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் பாலகிருஷ்ணன் தான் போய் பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராரு. பிகாஸ் சந்தியா மேல அவரு அதிகமா பாசம் வச்சிருந்தாரு. சந்தியாவோட ஃபேமிலியும் சந்தியா கிட்ட பாலகிருஷ்ணனுக்கு பிடிக்காததை செய்யாதன்னு எடுத்து சொல்றாங்க. தென் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்கன்னு அட்வைஸ் பண்ணியும் அனுப்பி வைக்கிறாங்க. பாலிடிக்ஸ்ல அதிக நாட்டம் இருந்த பாலகிருஷ்ணன் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தோட வார்டு கவுன்சிலர் போஸ்டுக்கு அவரோட ஒய்ஃப் சந்தியாவை நிக்க வச்சு எப்படியாவது அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அவர் தோல்வியை தான் சந்திக்கிறாரு. பட் நாட் ஒன்லி இன் எலெக்ஷன், அவரோட மேரேஜ் லைஃப்லயும் அது பெருசா பாதிக்குது. அரசியல்ல நுழைஞ்சி சந்தியாவுக்கு அவரோட நட்பு வட்டாரம் அதிகரிக்க அது மூலமா சினிமா ஃபீல்ட்ல இருக்க சில பேரோட கான்டாக்ட்ஸும் கிடைக்குது. இதனால அடிக்கடி போன்ல பேசுறது, லேட் நைட் கால்ஸ்னு சந்தேகப்படும்படியா சந்தியாவோட நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது. இதை வச்சு ரெண்டு பேருக்கும் நடுவுல அடிக்கடி திரும்பவும் சண்டை வர ஆரம்பிக்குது. இனிமே உன் கூட வாழ மாட்டேன்னு சந்தியா அவங்க அம்மா வீட்டுக்கு குழந்தைகளையும் பாலகிருஷ்ணனையும் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. சந்தியா அவங்க அம்மா வீட்டுக்கு போன 2 நாள்ல பாலகிருஷ்ணன் மறுபடியும் சந்தியாவை போய் பார்த்து இனிமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி திரும்ப தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி சந்தியாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் வீட்டுல ஒரு சிசிடிவி கேமராவை வாங்கி பிக்ஸ் பண்றாரு. அதுக்கும் பிரச்சனை பண்ண சந்தியா இதுக்காக பாலகிருஷ்ணன் கிட்ட சண்டை போட்டு சிசிடிவியை எடுக்க வைக்கிறாங்க. இப்படி சந்தியாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாலகிருஷ்ணனுக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகரிக்க தான் செய்யுது. இப்படி இருக்கப்ப சந்தியா 2018 செப்டம்பர்ல மறுபடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா மூவி சான்ஸ்க்காக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல வாயால சொல்லிட்டு இருந்தா இவ கேட்க மாட்டான்னு நினைச்ச பாலகிருஷ்ணன் கடைசியில ஒரு வினோதமான முடிவை எடுக்கிறாரு. ஒரு நாள் பாலகிருஷ்ணன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி சந்தியாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாரு. சந்தியாவும் எப்பயும் போல தன்னை அழகா காமிச்சிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு கோவிலுக்கும் கிளம்புறாங்க. அங்கதான் பாலகிருஷ்ணன் சந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வச்சிருந்திருக்காரு. கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்ட பாலகிருஷ்ணன் உடனே வீட்டுக்கு திரும்பாம சந்தியாவை கோவில்ல இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வேண்டுதல்னு சொல்லி வற்புறுத்தி சந்தியாவுக்கு மொட்டை அடிக்கிறாரு. சந்தியா எவ்வளவோ தடுத்தும் சந்தியாவோட கை கால்களை பிடிச்சு கட்டி போட்டு மொட்டை அடிக்க வச்சிருக்காரு. மொட்டை அடிச்சுட்டா நடிக்கிறன்னு போக முடியாது, யார் கூடயும் பேச முடியாதுன்னு இப்படி ஒரு காரியத்தை பாலகிருஷ்ணன் செஞ்சிருக்காரு. இதுக்கு நிச்சயமா பாலகிருஷ்ணனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு முடிவெடுத்த சந்தியா 2018 நவம்பர் 7 அன்னைக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் என்ன கொடுமைப்படுத்துறாருன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதுக்கு மறுநாளே நவம்பர் 8ஆம் தேதி பாலகிருஷ்ணனுக்கு தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல சந்தியா கொடுத்த கம்ப்ளைண்ட பத்தி பாலகிருஷ்ணன் கிட்ட சொன்ன போலீஸ் இப்ப உடனடியா சந்தியாவை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஆர்டர் போடுறாங்க. போலீஸ் சொன்ன மாதிரியே பாலகிருஷ்ணன் சந்தியாவோட ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தியா கொடுத்த அலிகேஷன்ஸ் பத்தி பாலகிருஷ்ணன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப பாலகிருஷ்ணன் சந்தியா எனக்கு தெரியாம பல பேர்கிட்ட பேசி பழகுறா அப்படின்னும் அவளுக்கு வேற யார் கூடயோ அஃபையர் இருக்கு அப்படின்னும் சந்தியா முன்னாடியே போலீஸ் கிட்ட சொல்றாரு. சந்தியா இதுக்கு மேல நான் பாலகிருஷ்ணன் கூட வாழ மாட்டேன், எனக்கு உடனடியா டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டிலே இருந்த சந்தியா சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடி மறுபடியும் 2019 ஜனவரி பிகினிங்ல சென்னைக்கு கிளம்புறாங்க. அப்படி போறப்ப அவங்க அப்பா கிட்ட செலவுக்குன்னு சொல்லி 75,000 வாங்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் சென்னையில இருக்க பல ஸ்டுடியோஸ் ஏறி இறங்குறாங்க. ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கான்டாக்ட் பண்றாங்க. கடைசியில ஜனவரி 19ஆம் தேதி சந்தியா சென்னையில சான்ஸ் கேட்டு அலைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு தெரிய வருது. அன்னைக்கு ஈவினிங் சந்தியாவை பார்த்து பேசின அந்த டைரக்டர் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்லி சந்தியாவை சென்னை ஜாஃபர்கான் பேட்ல இருக்க அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. அப்படி வீட்டுக்கு போய் 2 பேரும் பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. சந்தியா அங்கிருந்து கிளம்புறேன்னு வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி செய்றாங்க. ஆனா சந்தியாவை வெளியே போக விடாம அந்த டைரக்டர் அவங்கள இழுத்து பிடிச்சு உள்ள தள்ளி விடுறாரு. வேகமா போய் கதவை லாக் பண்ண அந்த டைரக்டர் சந்தியா வெளியே போறத தடுக்க பல வழிகள்ல முயற்சி செய்யறாரு. சந்தியாவும் விடாம அவரை எதிர்த்து போராடுறாங்க. ஒரு கட்டத்துல வெறி பிடிச்ச மாதிரியான அந்த டைரக்டர் கையில கிடைச்ச ஒரு சுத்தியலை எடுத்து ஓங்கி சந்தியாவோட தலையிலேயே நச்சுன்னு தொடர்ந்து அடிக்கிறாரு. அவரோட கோபம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் சந்தியாவோட தலையில அடிக்கிறதையே நிறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரே அந்த சில நிமிஷம் நாம என்ன பண்ணோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி பயந்து போய் அந்த சுத்தியலை தூக்கி தூர போட்டிருக்காரு. சந்தியா அந்த ஸ்பாட்லயே இறந்து போறாங்க. நைட்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட 6-7 ஹாலிவுட் மூவிஸை பார்த்து சந்தியாவோட இந்த டெட் பாடியை எப்படி மாட்டிக்காம டீகம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்றாரு. அப்படி அவர் போட்ட பிளான் ரொம்பவே க்ரூயலா இருந்திருக்கு. இறந்து கிடந்த சந்தியாவோட உடலை எடுத்துட்டு பாத்ரூம்க்கு
கொண்டு போறாரு. அங்க கொண்டு போனவர் ஒரு பெரிய மரம் அறுக்கிற மிஷினை வச்சு சந்தியாவோட உடல் பாகங்களை பண்றாரு. வெட்டப்பட்ட இந்த உடல் துண்டுகளை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு சீல் பண்ணிருக்காரு. அன்னைக்கு நைட் 12 to 1 எல்லா பேக்ஸையும் அவரோட கார்ல எடுத்து போட்டுட்டு அவர் வீட்டை சுத்தி இருக்க பகுதிகளில் வச்சிருக்க குப்பை தொட்டிகள்ல போய் போட்டு திரும்புறாரு. இப்படி இவரு குப்பை தொட்டில போட்ட ஒரு பேகை தான் மறுநாள், அதாவது ஜனவரி 21 பள்ளிக்கரண குப்பை கிடங்குல இருந்த போலீஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அப்படி போலீஸ் சந்தியாவோட பாடி பார்ட்ஸை பள்ளிக்கரணையில இருந்து ரெக்கவர் பண்ண சரியா 5வது நாள்ல சந்தியாவோட ஹஸ்பண்ட் பாலகிருஷ்ணன் சந்தியா மிஸ்ஸிங்னு சொன்ன ஜாஃபர்கான்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சந்தியா பாலகிருஷ்ணனை பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாலகிருஷ்ணன் சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்காரு. ஒரு பக்கம் சந்தியா மிஸ்ஸிங்னு பாலகிருஷ்ணன் கம்ப்ளைண்ட் கொடுக்க பாடி பார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண வந்த சந்தியாவோட ஃபேமிலி சந்தியா இறப்புக்கு காரணம் அவரு கணவர் பாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தியாவோட பாடி பார்ட்ஸ் கிடைச்சதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாலகிருஷ்ணன் சந்தியாவோட அம்மா பிரசன்னாவுக்கு கால் பண்ணி சந்தியா படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சி ஃபாரினுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு மறுநாளே சந்தியாவோட வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் கிடைச்சிருக்கு. சோ பாலகிருஷ்ணன் தான் சந்தியாவை கொலை பண்ணிருப்பான்னு பிரசன்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. எதுக்காக பாலகிருஷ்ணன் தேவையில்லாம இப்படி ஒரு பொய்ய வாண்டடா கால் பண்ணி பிரசன்னா கிட்ட சொல்லணும்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு பாலகிருஷ்ணனை கூட்டிட்டு சென்னை ஜாஃபர்கான்பேட்ல தங்கியிருந்த அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் வீட்டை செக் பண்றப்ப போலீஸ்க்கு அங்க இருந்த மரம் வெட்டுற மிஷின், கத்தின்னு சில வெப்பன்ஸை ரெக்கவர் பண்றாங்க. இதை பத்தி தீவிரமா போலீஸ் பாலகிருஷ்ணன் கிட்ட விசாரிச்சப்ப ஆமா நான் தான் சந்தியாவை கொலை பண்ணேன்னு சொல்றாரு. அவ நான் சொல்ற எதையுமே கேட்கல, என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு அந்த கோவத்துல தான் நான் சந்தியாவை சுத்தியில எடுத்து அவ தலைய செதைச்சிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு உறுத்தலும் பதட்டமும் இல்லாம ரொம்பவே கூலா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குல்ல, டைரக்டர் பண்ண கொலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இவர் கொலை பண்ணதா ஒத்துக்கணும்னு பல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். பட் சந்தியாவை டைரக்டர் கொலை பண்ணதும் உண்மைதான். அதே நேரத்தில் பாலகிருஷ்ணன் போலீஸ் கிட்ட தன்னோட மனைவியை கொலை பண்ணதா சொன்னதும் உண்மைதான். பிகாஸ் 2 பேருமே வேற வேற ஆள் கிடையாது. சந்தியாவை கொடூரமா கொலை பண்ண அந்த டைரக்டரே பாலகிருஷ்ணன் தான். எஸ், பாலகிருஷ்ணனுக்கும் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இருந்திருக்கு. 2015 சந்தியா கிரியேஷன்ஸ் என்ற பேர்ல காதல் இலவசம்னு ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. பட் அந்த மூவி பாக்ஸ் ஆபீஸ் ஃபிளாப் கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல சந்தியா இவரை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னதுக்கான மெயின் ரீசனும் இவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுக்காக தான். சோ ஈஸியா படத்துல நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தான் ஏஜ் டிஃபரன்ஸ் கூட பார்க்காம சந்தியா இவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2019 ஜனவரி 19 அன்னைக்கே வாய்ப்பு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி சந்தியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனது பாலகிருஷ்ணன் தான். வீட்டுக்கு போனதும் சந்தியா கிட்ட தன்னோட சேர்ந்து வாழ சொல்லி வற்புறுத்தி இருக்காரு. இதுலதான் 2 பேருக்கும் நடுவுல பெரிய வாக்குவாதம் ஆகி அது கொலையாவும் முடிஞ்சிருக்கு. இந்த கொலைய பாலகிருஷ்ணன் தான் பண்ணாருன்னு அவரே கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கேஸ் பத்தின எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த கேஸ் கோர்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கல. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இன்வெஸ்டிகேஷன்ல தான் கொலை பண்ணதா ஒத்துக்கிட்ட பாலகிருஷ்ணன் கோர்ட்ல எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ரிவர்ட் அடிச்சிருக்காரு. அண்ட் காமனா கிரைம் நடந்த 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். பட் இந்த கேஸ்ல அது நடக்காததுனால இதே காரணமா வச்சு 1 வருஷம் ஜெயில இருந்த பாலகிருஷ்ணன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேஸ்ல வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.